பனமரம் நடும் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த சிறந்த நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அமர்ந்திருக்கும் இந்த தொண்டு நிறுவனத்தின் உறுப்பினர்களே, வந்திருக்கும் மாணவ மாணவிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, அரசு அலுவலர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மரம் ஏன் நடணும், மரம் நடுறதோட முக்கியத்துவம் இதெல்லாம் இருக்குங்கிறத பற்றி ஒரு லெக்சர் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க என்சிசி என்எஸ்எஸ்ல எல்லாம் இதை பற்றி எல்லாம் நிறைய விளக்கம் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ப்ரையாரிட்டியை பற்றி மட்டும் நான் சொல்றேன். இந்த வருஷம் நம்ம கிரீன் தமிழ்நாடு மிஷன்ல நம்ம டார்கெட் 22 லட்சம் மரம் நடனம் என்கிற ஒரு இலக்கை நம்மளே கொடுத்த டார்கெட், மேல இருந்து வரக்கூடிய டார்கெட் இல்ல. ஒவ்வொரு மாவட்ட அந்த பசுமை குழு அதோட தலைவர் மாவட்ட ஆட்சியர், டிஎஃப்ஓ மெம்பரா இருப்பாங்க. அண்ட் அனைத்து துறை அரசு முதுநிலை அலுவலர்களும் அதனுடைய உறுப்பினரா இருப்பாங்க. ஸோ அந்த கிரீன் கமிட்டி இந்த வருடம் நமக்கு நாமே கொடுத்திருக்கிற டார்கெட் 22 லட்சம் மரங்கள். அப்போ நான் என்ன இந்த தொண்டு நிறுவனத்துக்கிட்ட கேட்டிருக்கேன்னா, இந்த 22 லட்சத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் நம்ம பணமே நட்டோம்னா அது நம்ம இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு மிகவும் உதவிகரமா இருக்கும். ஆல்சோ பனைமரம் தமிழ்நாட்டுல முன்னாடி எம்பி சார் சொன்ன மாதிரி எல்லா ஊர்லும் நிறைய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரமா இருந்தது. பட் போன்ற ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துல பேரழிவு நடந்திருக்கு. மேக்சிமம் பனைமரம் எல்லாம் வெட்டி இருக்காங்க டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். இப்ப எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி சட்டமன்றத்துல சட்டம் அமல்படுத்தி இப்ப ஒரு எந்த பனைமரம் வெட்டுறதுக்கும் கலெக்டர் தலைமையில் உள்ள கிரீன் கமிட்டியோட பெர்மிஷன் வாங்கிதான் வெட்ட முடியும். ஸோ அந்த சட்டத்தை எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகி இருக்கிறாங்க. ஸோ இந்த பனை மரத்தை மரங்களை நம்ம பாதுகாப்பா இதை மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ அது டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணிடும். அண்ட் நம்ம இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் இந்த வருஷம் 1 கோடி பனை மரத்தை நடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் மாதிரி பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. திருவாரூர்ல மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில இந்த இயக்கம் ஸ்டேட் லெவல் ஆரம்பிச்சு இன்றைய தினம் இன்றைய நாள் 50,000க்கு மேற்பட்ட பனை விதைகள் ஸ்டூடெண்ட்ஸ் மூலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நட உள்ளது. அண்ட் நம்ம நாகை மாவட்டத்திலும் இந்த மூவ்மெண்ட் நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்தும் கண்டினியூஸா இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்குள்ள ஒரு 10 லட்சம் பனை விதைகள் நீங்க நட வேண்டும். அந்த ஒரு இலக்கை அந்த ஒரு ரிக்வெஸ்டை நான் இந்த என்ஜிஓ கிட்ட கேட்டிருக்கிறேன். ஸோ நீங்க அனைவருடைய ஒத்துழைப்பு தேவைப்படும். நீங்க அனைத்து ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைய நாள் ஒரு நாளைக்கு நீங்க இந்த ஒரு நிகழ்ச்சியில் அட்டென்ட் பண்ணி ஒரு 10 மரம் 20 மரம் நடுற மாதிரி பார்க்காம இது ஒரு பெரிய இயக்கமாய் பார்த்துட்டு இந்த இயக்கத்தை வெற்றியில் கொண்டு செல்வதற்காக நீங்க அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதம் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்க நிறுவனங்களால் முடிந்த அளவுக்கு உங்க காலேஜஸால் முடிந்த அளவுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த மூவ்மெண்ட் இந்த இயக்கத்தை வெற்றிகரமாய் முடித்து விட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான்.